ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சாஃப்டான சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ்ஜு குருமா தாங்க பண்ண போகிறேன். இப்போ வாங்க வெஜிடபிள்ஸ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குருமா தாளிச்சு விடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கிட்டு 2 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு. வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுறலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்துட்டு மசாலாவோட காய்கறிகளை ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குருமாவுக்கு சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கும் குருமாவுக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரட்டும். மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய், பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்துச்சுனாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா ரெடி. இப்போ மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ்ஜு குருமா நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு டிப்ஸு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையில் மாவில் உப்பு, எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தானே தண்ணி ஊற்றி பிசைவோம். அந்த மாதிரி பண்ணாமல் மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை காய வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். அதில் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா, ஆஃப் ஆயில் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.